யார் இந்த ரோதை? கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின்பு அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்துக் கொண்டிருந்த காலத்தில் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் ஒரு மிகப்பெரிய இல்லம் வைத்திருந்தார்கள். அந்த இல்லத்தை கர்த்தரை துதிப்பதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் பயன்படுத்தினார்கள். அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர்களையும் பிரசங்கித்தவர்களையும் மிகவும் துன்புறுத்தினார்கள். அந்த இல்லமானது இயேசுவின் சீஷர்கள் வந்து தங்குவதற்கு அடைக்கலமான இடமாகவும் இயேசுவின் வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்காகவும் இன்னும் மேலாக துன்பத்தில் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்காய் ஜெபிக்கிற ஸ்தலமாகவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அதைத் தொடர்ந்து பேதுருவையும் சிறைச்சாலையிலே அடைத்தான். மிக அதிசயமாக கர்த்தருடைய தூதர் எல்லா காவலையும் தாண்டி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவித்தார். கர்த்தரின் தூதர் மூலமாக சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த பேதுரு நேராக மரியாள் வீட்டுக்கு வந்தார். அந்த வீட்டில் அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். யாருக்காக தெரியுமா? சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவிற்காக. பேதுரு விடுதலையாக வேண்டும் என்பதற்காக. பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதே என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அந்த பெண் உடனே கதவை திறக்கவில்லை. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவளின் சந்தோஷத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்த சந்தோஷம். யாக்கோபு பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டிருந்த வேளையில பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது பேதுருவும் கொலை செய்யப்பட்டு விடுவாரோ என்ற பயம் அவர்களுக்குள் இருந்தது. பேதுரு உயிரோடே வந்தது அவளுக்கு மிகுந்த சந்தோஷம். பேதுரு வாசல் அண்டையிலே நின்று கொண்டிருக்கிறார் என்று ரோதை சொன்ன பொழுது அவர்கள் எல்லாம் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ பேதுரு தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அங்கு ஒன்று கூடி இருந்தவர்கள் தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பாருங்கள், அவள் திறந்து பேதுருவா என்று பார்க்கவில்லை. அவருடைய சத்தத்தின் மூலமாகவே பேதுருதான் என்று ரோதை விசுவாசிக்கிறாள். அதை காட்டிலும் தன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று விசுவாசித்து ஜெபித்தபடியினால் அது பேதுருதான் என்று ரோதை நம்புகிறாள். பேதுரு தொடர்ந்து தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது பேதுருவை கண்டு பிரமித்தார்கள். என் அன்பிற்குரியவர்களை பாருங்கள், ஜெபித்து கொண்டிருந்த மற்றவர்களுக்கு இல்லாத விசுவாசம் ரோதைக்குள்ளாக காணப்பட்டது. அவர்கள் கண்டதால் விசுவாசித்தார்கள். ஆனால் ரோதை காணாமலே விசுவாசித்தாள். இப்படியான விசுவாசத்தையே கர்த்தர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த ரோதை ஜெபிக்கிற மகளாக மாத்திரமல்ல, தன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற மகளாக காணப்பட்டால் நம் ஜெபம் வெறுமனே ஜெபிக்கிற ஜெபமாக அல்லாமல் நிச்சயமாய் பதில் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும். பிதற்றுபவள் என பிறரால் வசை பெற்றவள் பிறர் வசைப்பாடினாலும் உறுதியாய் உண்மை பேசினாள் ரோதை. இயேசு நம் வாசலண்டையும் நின்று கதவை தட்டுவார். நாமும் கதவை திறக்கிறவர்களாய் காத்திருப்போம். கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக.